இந்த வீடியோவில் தமிழ் சினிமா நடிகை சாய் பல்லவி அவர்களை பற்றி பார்ப்போம். வீடியோவில் எண்டிங்கில் இவங்களை பற்றியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை சொல்லியிருக்கோம். பெயர் சாய் பல்லவி. பிறந்த தேதி மே 9, 1992. பிறந்த இடம் கோத்தகிரி. ஹோம் டவுன் கோயம்புத்தூர். ஸ்கூல் அவிலா கான்வென்ட் ஸ்கூல் கோயம்புத்தூர். காலேஜ் திபிலிசி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி ஜார்ஜியா. நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சவங்க தான் சாய் பல்லவி. இவங்க ரொம்ப சிம்பிளாக அழகாக இருப்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் போனாலுமே சாரீ கட்டி ஃப்ரீ ஹேர் விட்டு அவங்களோட குட்டி குட்டி பிம்பிள்ஸ்னாவே அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்க ஸ்மைல் பண்ணும் இன்னும் சூப்பராக இருப்பாங்க. இது மாதிரி ஒரு மலை டீச்சர் நம்மளுக்கு கிடச்சிட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பசங்க ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. சாய் பல்லவி அவங்க மூவினாவே நமக்கு ஞாபகம் வர்றது டான்ஸு மட்டும்தான். அவங்க வீட்டில் அவங்க மட்டும்தான் டான்ஸ் ஆடுவாங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்க அம்மாவும் ஒரு டான்ஸர் தான். ஸோ அதனால தான் என்னமோ இவங்களும் சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு விஜய் டிவியில் உங்களில் யார் அடுத்த பிரபுதேவா என்ற ஷோவில் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் அவங்க வின் பண்ணலை, இருந்தாலுமே அவங்க சூப்பராக டான்ஸ் ஆடுவாங்க. அவங்க படித்தது எல்லாமே டாக்டர் தான். ஆனால் அவங்க டாக்டர் படிக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது பிரேமம் படத்தில். ஸோ அந்த படத்தெல்லாம் யாருனாலையும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அவங்களோட ரியாக்ஷனாக இருக்கும், எல்லாமே சூப்பராக இருக்கும். காலேஜ் படிக்கிற பசங்களுக்குலாம் தோணும், ஐயோ இது மாதிரி ஒரு மலை டீச்சரை நம்ம மிஸ் பண்ணுறோமே, இது மாதிரி ஒரு மலை டீச்சர் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு நிறைய பசங்க எங்கே இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க சினிமாவில் பின்னணி டான்ஸராக இருந்திருக்காங்க. சாய் பல்லவியே நமக்கு தெரியும். சாய் பல்லவி தங்கச்சி தெரியுமா, அவங்க ஹீரோயினா அப்படின்னு நிறைய கொஸ்டின் இருக்கும். அவங்களும் ஹீரோயினாக தான் நடிச்சுக்கிருக்காங்க. சித்திரை செவ்வானம் அந்த மூவி நிறைய பேருக்கு தெரியும். சமுத்திரக்கனி சார் கூட இவங்க ஒரு பொண்ணாக நடிச்சிருந்தாங்க. நல்லா இருக்கும் படம், சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்களுக்கு இப்போ தான் ரீசெண்டாக தான் மேரேஜ் ஆக போகுது, என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. அந்த என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேருக்கு டவுட், என்னடா அக்காக்கே கல்யாணம் ஆகலை, அதுக்குள்ளே தங்கச்சிக்கா அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க சொன்ன பதில் என்னென்னா, அவங்க தங்கச்சி லவ் பண்ணி மேரேஜ் பண்ண போகிறாங்க. அவங்க லவ் பண்ண பையன் வீட்டில் ரொம்ப அவசரப்படுறாங்க, சீக்கிரமாக மேரேஜ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறனால தான் இவங்களுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆக போகுது. ஸோ அதனால தான் சாய் பல்லவி செகண்டாக மேரேஜ் பண்ண போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னா, நான் மேரேஜ் பண்ணாலும் நான் என்னோடய அப்பா அம்மா கூட தான் இருப்பேன், என்னோடய அப்பா அம்மா விட்டுட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டிருக்காங்க. சாய் பல்லவியோட மூவி ரிலீஸ் ஆகுதுன்னா நம்மளுக்கு என்ன தோணும், ஒரு பயங்கரமான வெறித்தனமான ஒரு டான்ஸ் இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும்ல. ஸோ ஆனால் அந்த டான்ஸ் ஆடும்போது அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அவங்களுக்கு என்ன தெரியும். எவன்டோ நானிக்காரு, நம்ம நானி சார் கூட ஒரு படம் நடிச்சிருந்தாங்க. அந்த சாங்கு தான் எவன்டோ நானிக்காரு. அதில் ரொம்ப குனிஞ்சு ஆடுவாங்க. அது நிறைய டேக் எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. அதனால் அந்த வலி அவங்களுக்கு ரொம்ப பயங்கரமாக இருந்திருக்கு. இந்த சாங் எடுக்கும்போது அவங்க தங்கச்சியும் அவங்க கூட்டிகிட்டு போயிருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. அவங்க தங்கச்சி தான் கூட இருந்தாங்க. இந்த சாங்கு ஃபுல்லாகவே அவங்க தங்கச்சி கூட இருந்தாங்க. ஆனால் அவங்க தங்கச்சி சுற்றி பார்க்க தான் போயிருந்தாங்க. ஆனால் இவங்களுக்கு அவ்வளோ பெயின் இருக்கும்போதெல்லாம் அழுகுவாங்களாம். எனக்கு ரொம்ப வலிக்குது அழுகும்போதெல்லாம் அவங்க தங்கச்சி தான் ஒரு கூட இருந்தது. அது இல்லாமல் செகண்டோட பூஜா அவங்களுக்கு செகண்ட் அம்மா கூட சொல்லலாம் சாய் பல்லவி. அந்தளவுக்கு அவங்க தங்கச்சியை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாங்க. இவங்கள பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க.